வணக்கம், சஞ்சய் காயன்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கொஞ்சம் 50 பைசா கொஞ்சம் வித்தியாசமான நாணயங்கள் போட்டிருக்கு பாருங்கள். ஒன்றா பார்த்துக்குங்க. ஒரு 11 வெரைட்டி இருக்குது. 11 வெரைட்டி. அது வந்து இதோட ரேட்லாம் நான் இன்னொரு ஃபோனில் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். அதில் உள்ள ஒரு காயின், அதோட காயின் வந்து அந்த சேனலில் இருந்த இது அது சொல்லக்கூடாது, அதனால தான் இப்படி எடுத்து வச்சுருக்கேன். அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். அதோட ரேட்டில் 10 மேலே போட்டிருக்கத அந்த ரேட்டுக்கெல்லாம் நம்ம சொல்லலை. அதில் அடித்து பார்த்ததில் அதெல்லாம் வந்துச்சு ரேட்டு. என்ன பார்த்துக்குங்க. இது ரெண்டு காணிச்சுன்னா இந்த ஆனப்படம் போட்டது இதுதான் அதில் வந்தது. இது ஆனப்படம், இது வேற ஒரு டைப்பு. பின்னாடி எல்லாத்துக்கும் இது இப்படி தான் இருக்குது. அதில் எந்த ஸ்டேட்டுன்னு போட்டுருந்துச்சு. இந்த இதெல்லாம் அப்போ நீங்கள் அடித்து பாருங்கள், நெட்டில் அடித்து பாருங்கள். இப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அடித்து பாருங்கள், தெரியும். சரியா? அடுத்து இது ஒரு வெரைட்டி. இது ஒரு வெரைட்டி. இது ஒரு வெரைட்டி. தாரா, இது ஒரு வெரைட்டி. இது வந்து வித்தியாசங்கள் வரும். பல ஒன்று போல் இருந்தாலும் பல வித்தியாசங்கள் வரும். பின்னாடி வித்தியாசம் வரும். அப்படி இது ஒரு வெரைட்டி. இது ஃபுல் தாராவிலே ஃபுல்லாக வந்துருக்கல. இது ஒரு வெரைட்டி. கேளா பாருங்கள். அப்படி 11 காயின் இருக்குதுல. ஆனால் காயினை நான் ஜூம் பண்ணி காமிச்சு பெரிய காயின் நினச்சிடாதாங்க, சின்ன காயின். ஆனால் இதெல்லாம் கிடைக்காதுன்னா கிடைக்கும், இப்போலாம் கிளியராக கிடைக்காது உங்களுக்கு. இது மொத்தம் தேய்மானம் இல்லை. அதெல்லாம் ரொம்ப கண்டிஷனாக பிக்சர் தெரியுது. இந்த இதெல்லாம் வேறு இதெல்லாம் பகுதி தெரியும், பகுதி தெரியாது. நானும் எத்தனையோ பார்த்துருக்கேன். இப்போல்லாம் கிளியராக வந்து தெரியாது. இந்த கிளியருக்கு தான் ரைட்டு. சரியா? இது 11 வெரைட்டி, 11 எண்ணம் பார்த்துக்கிட்டா. இது வந்து இந்த பெட்டியில் வந்துச்சு. ஒரு 30 வருஷமாக இதுக்குள்ளே போட்டு வச்சுட்டு இருக்காரு. இந்த பெட்டியோடு அப்படியே அனுப்பி விட்டுலாம். பழைய காயின் சேர்க்காள் யார் இருந்தால் அவங்களுக்கு தெரியும், வேணால் வாங்கிக்கோங்க. இந்த 11 காயினுக்கு 2500 கொடுத்துருக்கேன். இது நீங்கள் வளத்தலங்கள்லாம் போய் வாங்கினீங்கன்னா ஒரு காயினை 300 400 வரும். பார்த்துக்குங்க. யாருக்கும் தேவைன்னா டக்குன்னு வாங்கிக்கோங்க. இந்த பெட்டியோடு அப்படியே அனுப்பிச்சி விட்ருவேன். 11 காயின். வணக்கம், அடுத்து பார்க்கலாம். ராமர் கோயில் இந்த இது பட்டாபிஷேகம் பெருசு, நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதில் ஒன்று இப்போ ஆர்டர் இருக்குது, ஒரு 3 பாக்கி இருக்கும். ஒரு 4 காயின் வந்துருக்கு பாருங்கள். இல்லை பெரிய காயின் தான், பெரிய காயின். ஒரு 4 காயின். ஒரு காயின் 400 ரூபா. நல்ல பெரிய காயின். அடுத்து
பார்க்கலாமா? பார்த்துக்குங்க. ஒரு 4 வெரைட்டி கொடுத்துருக்கேன். ஒரு 4 வெரைட்டி. 50 பைசா ரேர் காயின் 72, பார்த்துக்குங்க. 75, 76, 77 எல்லாம் ஹைதராபாத் மின்ட். நாலு ஒரு செட்டாக கொடுத்துருக்கேன். எல்லாம் ஹைதராபாத் மின்ட். 4 72, 75, 76, 77 சூமணி கார்டு பாருங்கள். எல்லாம் ஹைதராபாத் மின்ட். பார்த்துங்களா? ஒரு 4 காயின் செட்டாக கொடுத்துருக்கேன். 200 கொடுத்துருக்கேன். 4 காயின் செட்டு 200. பாக்கி இங்கே இருக்குது பாருங்கள். இந்த இருக்குது. உங்களுக்கு எத்தனை செட்டு வேணாலும் இதில் இருக்குது. இதில் இருக்க கொடுத்துடலாம். இது வந்து க்ளீன் பண்ணலை. இது நான் தொடச்சி வச்சேன். இப்போ தான் தொடச்சி வச்சேன். இது உங்களுக்கு நாளைக்கு போடுறதுக்கு வேண்டி. இது அது மாதிரி இது வீதி போட்டு லேசாக துணியில் தொடச்சா போதும். போகாத கரைக்குள்ளது டேமேஜ் இதெல்லாம் நான் போட மாட்டேன். பார்த்துக்குங்க. இதில் எல்லா வெரைட்டியும் இருக்குது. இதில் இருக்க 4 வெரைட்டி இதில் இருக்குது. இதெல்லாம் ஒன்று இப்போ 150 ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருக்காங்க. விற்கணும். இதெல்லாம் நம்மள்ட்ட நிறைய வரப்போய் தான் கொடுக்கேன். இதெல்லாம் டீலர் மார்கிட்ட இது நான் இப்போ சொன்னதோட ரேட்டு கூட பெரிய டீலர்கிட்ட நம்மகிட்ட கொஞ்சம் வந்துச்சு. அதனால தான் உங்களுக்கு ஒரு ஆஃபர் மாதிரி உங்களுக்கு வருது. அவ்வளோதான். 75, 76லாம் யூஎன்சி கண்டிஷன் 300 ரூபா புக் ரேட்டு. 300 ரூபா. இது கிடைக்க ரொம்ப டைட்டு. சரியா? யாருங்க தேவை உள்ளவங்க டக்குன்னு வாங்கிக்கோங்க. இந்த விலைக்கு எங்கேயும் கிடைக்காது. ஏன்னா டீலர் மாதிரி இது டீலர் விலை கூட எனக்கு நான் இப்போ போடலை. பெரிய டீலர் விற்கிற விலை கூட நான் போடலை இன்னும். ஏன்னா நம்மகிட்ட அதிகம் இருக்குது. இது இன்னும் இருக்குது. இது இன்னும் இருக்குது. அதனால நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணுங்க டக்குன்னு வாங்கிக்கோங்க. இதெல்லாம் ஒரு காயின் 150 ரூபாய்க்கு விற்கணும். 75, 76, 77 ஹைதராபாத் மின்ட். 150 ரூபாய்க்கு நானே கொடுத்துருக்கேன். முன்ன இதே சேனலில் நான் கொடுத்துருக்கேன் 150 ரூபாய்க்கு. 150 ரூபாய்க்கு தான் விற்கணும். என்கிட்ட ஒரு 100 காயினுக்கு மேலே வந்திருக்கு. அதனால் கொஞ்சம் போட்டோம் அப்படின்னு கொடுக்கேன். டக்குன்னு வாங்கிக்கோங்க. நம்மகிட்ட எதனாட்டும் ஒன்று விலை குறைச்சி உங்களுக்கு டக்குன்னு டெய்லி வரும். அதை டக்குன்னு வாங்கிக்கோங்க. இதை சொல்லிட்டேனா? இது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். இது அது மாதிரி கிடைக்காது. இது ஒன்று தேடி பார்த்ததில் 68, 67, 67, 67, 68 பார்த்துங்க. இதில் கரை இல்லை, அழகுத்தான். எல்லாம் கரையில் அழகுத்தான். அது வெளிச்சம் ஓவராடி. பார்த்துங்க. 68, 67, 69 மூணு 250 ரூபாய் கொடுத்துருக்கேன். 3 செட்டு. இது நிக்கல் காயின், காந்தம் பிடிக்கிற காயின். சரியா? பார்த்துக்குங்க. 67, நான் இருந்தது தப்பாக இருந்துட்டேன். வெளிச்சம் வந்து ஓவர் அடிக்கு. எனக்கே கணத்தில்லை. உங்களுக்கு தெரியாததில்லை, எனக்கு தெரியல. வெளிச்சம் அடிக்க போய் அதான் மறுபடியும் காமிச்சிருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்க நினைக்கேன். இந்த 3 காயின் சேர்ந்து 250 ரூபாய் கொடுத்துருக்கேன். வேணுங்க. இந்த ஒரு ஒன்று தான் இருக்குது, வேறு இல்லை. இந்த ஒரு செட்டு தான் இருக்குது. வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க.
வெளிச்சம் ஓவராக அடிச்சிருச்சு. பரவாயில்ல, எல்லாம் பார்த்துருப்பேன் நினைக்கிறேன். இந்த பெட்டி யாருனாட்டு தூக்கி வைங்க. இதெல்லாம் நல்லா கிளியராக உள்ள காயின். இவ்வளோ கிளியரில் கிடையாது. நீங்களும் பல இடத்துலையும் பார்த்துருப்பீங்க. ஒரு சைடு தேஞ்சது, படம் கிளியராக தெரியாது, அப்படி தான் பார்த்துருப்பீங்க. இது ரொம்ப கிளியராக உள்ளது. எப்படின்னா அவர் 30 வருஷமாக வச்சுருந்துருக்கிற ஒரு ஆள், அவர்கிட்ட வாங்கினது. ரொம்ப கிளியராக வச்சுருந்துருக்கிறாரு. அவர் சொன்னார் என்கிட்ட, நான் செட்டோடு தான் வாங்கினேன் அப்படின்னாரு. 11 காயின் செட்டோடு வாங்கினேன் அப்படின்னாரு. அவர்கிட்ட நான் வாங்கி உங்களுக்கு போட்டிருக்கேன். இல்லாட்டா இவ்வளோ கிளியர்றாரு, தேஞ்சி பகுதி படம் தெரியாது, அப்படி தான் வரும். வேணுமுங்க வாங்க, வாங்கிக்கோங்க. இப்படிலாம் கிடைக்கிறது ரொம்ப வாய்ப்பு கம்மி. வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.